உன் நிமித்தம். இதுதான் செய்தி இன்னைக்கு, உன் நிமித்தம். இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் நம்ம நிறைய விஷயங்களை மாற்றணும்னு நினைக்கிறோம், மாற மாட்டுது. ஆனால் உன் நிமித்தம் நிறைய காரியங்களை மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. பிகாஸ் ஆஃப் யூ many things will be changed. உன்னை கொண்டு நிறைய விஷயங்களை அவரால் சேஞ்ச் பண்ண முடியும். அல்லேலூயா. உன் நிமித்தம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 16 வாசிங்க. அவன் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான். அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் கோழிகை கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைத்தது. அவள்னா யாருன்னா சாராள். சாராள் நிமித்தம் அவன் என்பது யாருங்க? பார்வோன். அவள் நிமித்தம் பார்வோன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான். யார் நிமித்தங்க? சாராள் நிமித்தம். நானும் வேதத்தை நிறைய படித்து பார்த்தேன். ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார், நிறைவேற்றினார். நம்ம எல்லாரும் யாரை பற்றி பார்த்துன்னு இருக்கிறோம்? ஆபிரகாம் விசுவாசத்தில் பெரியாள். ஆனால் நிறைய விஷயத்தை பார்த்தீங்கன்னா அதில் என்ன போட்டிருக்குன்னா சாராள் நிமித்தம் நிறைய இடத்துல வருது. அல்லேலூயா. நம்ம குடும்பத்தில் நிறைய நேரத்தில் இல்லை, எப்பவுமே சரி, நம்மளை பேசவே மாட்டாங்க. பார்த்துருக்குறீங்களா? நம்ம குடும்பத்தில் பேசவே மாட்டாங்க. ஆனால் கர்த்தர் வார்த்தை புறப்பட்டுவது, உன் நிமித்தம் தயை பாராட்டுவேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைட்டில். உன் நிமித்தம் தயை கிடைக்கும். அல்லேலூயா. உன் குடும்பத்துக்கு உன் நிமித்தம் தயை கிடைக்கும். உன் சபைக்கு உன் நிமித்தம் தயை கிடைக்கும். நீ வேலை செய்கிற இடம் உன் நிமித்தம் தயை பாராட்டுவேன். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். காலங்கள் சென்றது. ஏற்ற நேரத்தில் குழந்தையை பெற்றெடுத்தார். ஆனால் இடைப்பட்ட நேரத்தில் சாராள் நிமித்தம் தான் நிறைய காரியங்களை கர்த்தர் பண்ணார். அல்லேலூயா. சாராள் நிமித்தம். இன்னைக்கு நம்ம வீட்டில் பார்க்குறோம், சம்பாதிக்கிறது ஒருத்தர், செலவு பண்ணுறது ஒருத்தர். ஆனால் சம்பாதிக்கிற ஒரு இடத்துல இருக்கும்போது நம்மளால் கீழே இருக்கிறவங்களால பேச முடியாது. ஏன்னா காசு எங்கேருந்து வருது? அங்கேருந்து வருது. ஆனால் நான் ரெண்டாவது ஆளை தான் பற்றி பேச போகிறேன். உன் நிமித்தம் தான் உன் குடும்பத்தில் தயவு உண்டாகும். அல்லேலூயா. நீ போடுற ஒரு டீனால தான் அங்கே தயவே உண்டாகும். அல்லேலூயா. நீ வைக்கிற ஒரு விஷயத்தினால தான் அங்கே தயை உண்டாகும். அல்லேலூயா. சாராள் மூலம் தான் யாருக்கு தயை உண்டாச்சு? ஆபிரகாமுக்கு தயை கிடைத்தது. யார் கண்ணில்னா பார்வோன் கண்ணில். அல்லேலூயா. உன் நிமித்தம் நான் விசுவாசிக்கிறேன், என் நிமித்தமாக தயை உண்டாகும். அல்லேலூயா. என் நிமித்தமாக தான் காரியத்தை நடத்துவார். சில நேரத்தில் நம்மளுடைய நம்பிக்கையை விட்டுறோம், நம்மளுடைய ஹோப்பை விட்டுறோம். உன் நிமித்தம் தான் கர்த்தர் உன் குடும்பத்தை கலைக்காமல் வச்சிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்க முடியும்? அல்லேலூயா. உங்கள் ஒருத்தர்னால சொல்லுங்கள், என் ஒருத்தியால் தான் என் குடும்பம் நிலை நிற்குது. அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் உன் நிமித்தம் தான் ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறார். அல்லேலூயா. ஆபிரகாமுடைய வாக்குத்தத்தை நிறைவேறுச்சு. ஆனால் பின்னாடி பார்த்தீங்கன்னா யார் இருந்தது? எல்லாத்துக்கும் சாராள்னு ஒரு கேரக்டர். இனி நம்ம குடும்பத்தில் நிறைய நேரத்தில் நம்ம ஒரு பொருட்டாகவே இல்லைன்னா மனம் உடைஞ்சு போயிருக்கோம். ஆனால் வேதத்தை படிக்கும்போது சாராள் நிமித்தம் பார்வோன் கண்களில் ஆபிரகாமுக்கு தயை கிடைத்தது. அல்லேலூயா. இனி உன் வீட்டுக்காரர் உன் பசங்க நல்லா வாழ்கிறாங்கன்னா உன் நிமித்தம் தான். பக்கத்தில் தட்டி சொல்லுவோம், உன் நிமித்தம் தான். இல்லைன்னா இப்படி சொல்லுங்க, என் நிமித்தம் தான் என் குடும்பம் வாழுது. அல்லேலூயா. யார் நிமித்தம்? என் நிமித்தம் தான். அல்லேலூயா. அவர் சம்பாதிக்கலாம், அவர் எல்லாம் பண்ணலாம், ஆனால் என் நிமித்தம் தான் குடும்பத்துக்கு தயை பாராட்டுகிறவர். அல்லேலூயா. அந்த வசனங்களை வாசிக்கும்போது 9 வாசிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதன் பின் ஆபிராம் புறப்பட்டு தெற்கே பிரயாணம் பண்ணி கொண்டு போனான். அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம் கொடியதாக இருந்தபடியால் ஆபிராம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான். அவன் எகிப்துக்கு சமீபமாய் வந்தபோது தன் மனைவி சாராயை பார்த்து, நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன். எகிப்தியர் உன்னை காணும்போது
இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோடே வைப்பார்கள். ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படிக்கும் உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படிக்கும் நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்றான். ஆபிராம் எகிப்திலே வந்தபோது எகிப்தியர் அந்த ஸ்திரியை மிகுந்த அழகுள்ளவள் என்று கண்டார்கள். பார்வோனுடைய பிரபுக்களும் அவளை கண்டு பார்வோனுக்கு முன்பாக அவளை புகழ்ந்தார்கள். அப்பொழுது அந்த ஸ்திரீ பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டாள். அவள் நிமித்தம் அவன் ஆபிராமுக்கு தயை பாராட்டினான். அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் கோழிகை கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைத்தது. இது எல்லாருக்கும் தெரியும். சாராள் எப்படி ரொம்ப அழகானவங்க. எகிப்துக்கு போகும்போது இவனுக்கு என்ன பயம், அவளை கொலை பண்ணிட்டு என்னை கொலை பண்ணிட்டு அவளை தூக்கிட்டு போயிடுவாங்க சொல்லிட்டு என்ன சொல்றாரு, நான் சகோதரின்னு சொல்றாங்க. நிறைய நேரத்தில் உங்களுடைய டைட்டில் மாற்றப்படலாம். அல்லேலூயா. நிறைய நேரத்தில் உங்கள் மேலே ஒரு பேர் அடிப்பாங்க, இவன் வந்தால் நடக்காது சொல்லியிருக்காங்களா, பார்த்துருக்கீங்களா? குடும்பத்தில் இவன் வந்தால் வேஸ்ட்டுன்னுவாங்க, டைட்டிலே மாற்றுவாங்க. அல்லேலூயா. ஆனால் டைட்டில் மாற்றட்டும், ஆனால் உன் மூலம் தான் தயவு உண்டாகும். அல்லேலூயா. சாராளுடைய பதவி வந்து மனைவி, ஆனால் அந்த இடத்துல டைட்டிலை மாற்றுறாங்க. ஆனாலும் கர்த்தர் கிருபை அவளை விட்டு விலகல. அல்லேலூயா. அவள் மூலமாய் தான் என்ன உண்டாச்சு, தயை கிடைத்தது. நம்முடைய வேலையில் சில நேரத்தில் நம்மளை கீழே இறக்கலாம், கவலையே படாதீங்க. உன் மூலியம்தான் உன் ப்ராஜெக்ட் ஓடும். நான் அப்படி தான் விசுவாசிக்கிறேன். உன் மூலியமாக தான் ப்ராஜெக்ட் ஓடும். அல்லேலூயா. உன் குடும்பத்தில் உன் நிமித்தம் தான் தயவு பாராட்டுகிறவர். அல்லேலூயா. உங்கள் நிமித்தம் தயை கிடைக்கும். அல்லேலூயா. எகிப்தில் அவ்வளோ பெரிய பஞ்சம், அவன் கானானில் அங்கேருந்து எகிப்துக்கு ஓடியாரும் போது இந்த விஷயம் எல்லாம் நடக்குது. ஆனால் சாராளுடைய பதவி, அவளுடைய பேர் பறிக்கப்பட்டாலும் அவள் மூலம் தான் தயவு உண்டாச்சு. இந்த காலைவேளை உங்கள்கிட்ட எது பறிக்கப்பட்டாலும் உன் நிமித்தம் தான் தயவு உண்டாகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன் நிமித்தம் தான் தயவு உண்டாகும். பக்கத்தில் தட்டி சொல்லுவாங்க, உன் நிமித்தம் தான் தயவு உண்டாகும். வேற யாருனாலையும் நடக்க முடியாது. அல்லேலூயா. வாக்குத்தத்தம் கொடுத்தது தானே, ஆபிரகாம் வச்சு பண்ணியிருக்கலாமே. சாராளை கொண்டு, சாராள் நிமித்தம். அல்லேலூயா. யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியாய் இருக்கிறவன் உண்டா என்று தாவீது கேட்டான். அப்பொழுது சவுலின் வீட்டு வேலைக்காரனாகிய சீபா என்னும் பேருள்ளவனை தாவீதின் இடத்தில் அழைத்து வந்தார்கள். ராஜா அவனை பார்த்து, நீதானா சீபா என்று கேட்டான். அவன் அடியேன்தான் என்றான். அப்பொழுது ராஜா, தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயை செய்யும்படி அவன் வீட்டாரில் யாதொருவன் இன்னும் மீதியாய் இருக்கிறானா என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இன்னும் யோனத்தானுக்கு 2 கால்களும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான் என்றான். தாவீது எல்லாரையும் அடிச்சு காலி பண்ணுறதுக்கு போயிட்டான். யார் வீட்டுக்கு? சவுல் வீட்டுக்கு. ஏன்னா சவுல் இவனை துரத்துறான், இவன் அவனை துரத்துறான். அப்போ கேட்குறான், யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது. யோனத்தான் நிமித்தம் அவங்க குடும்பம் அழிக்கப்படலை. யார் கண்ணில் தயவு கிடைச்சிது? தாவீது கையில் தயவு கிடைச்சிது. ஒருவேளை அந்த இடத்துல யோனத்தான் ஒரு கேரக்டர் இல்லைன்னு வச்சிங்களேன், அவன் அந்த முடமாக இருக்கிறவனே அழிச்சிட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. உங்கள் குடும்பத்தில், நான் இப்படி தான் திரும்ப சொல்லுவேன், உங்கள் குடும்பத்தில் ஓ நிமித்தம் உன் குடும்பம் அழிக்கப்படாது. அல்லேலூயா. தயை பாராட்டுவார். சாத்தான் எத்தனை போராட்டங்களை கொண்டு வந்தாலும் ஊ நிமித்தம் சாத்தானை விரட்டி அடிக்கிற காலம் வரும். அல்லேலூயா. உன் மேலே தான் தயவு உண்டாகும். அல்லேலூயா. உன் நிமித்தம் தான் உன் குடும்பத்தில் தயவு உண்டாகும். அந்த வசனத்தை வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. யோனத்தான் நிமித்தம் அங்கே என்ன போட்டிருக்கு? தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயை செய்து திரும்ப கொடுத்து, யார் யாருக்கெல்லாம் பாகம் வரல, சொத்துல பிரச்சனை இருக்கோ, ஓ நிமித்தம் தயை பாராட்டுவார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஓ நிமித்தம் தயை பாராட்டுவார். எத்தனை பேர் நிற்கட்டோங்க? அல்லேலூயா. யோனத்தான் ஒருத்தர் நிமித்தம் தாவீதுடைய கண்களில் தயவு உண்டாச்சு. அந்த பையன் அழிக்கப்படலை. முடமாக இருந்த பையன் அழிக்கப்படலை. அல்லேலூயா. சாராள் நிமித்தம் பார்வோன் கண்களில் யாருக்கு தயவு உண்டாச்சு? ஆபிரகாமுக்கு. இந்த காலைவேளை உங்களுக்கு தயவு உண்டாகும். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிற உங்கள் நிமித்தம் உங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய தயவு உண்டாகும்.
அல்லேலூயா. எந்த அழிவு வந்தாலும் உங்க நிமித்தம் கர்த்தர் பாதுகாக்கிற நாட்கள். அல்லேலூயா. ஒரு யோனத்தான் நிமித்தம் சவுலின் வீட்டிலிருந்து தாவீதின் கண்களில் தயவு கிடைத்தது. அல்லேலூயா. தயவு உண்டாகுங்க. நம்ம தயவுக்காக போய் நிற்கிறோம். உங்க நிமித்தம் உண்டு பண்ணுகிறவர். அல்லேலூயா. உன் நிமித்தம் உண்டு பண்ணுகிறவர். ரெண்டாவது இங்க உங்கள் நிமித்தம், உன் நிமித்தம் தடைகள் நீங்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் நிமித்தம் உங்க வீட்டில் தடைகள் நீங்கும். அல்லேலூயா. நான் 100% சொல்றேன், இந்த வார்த்தை பரிபூரணமாய் கிரியை செய்யும். அல்லேலூயா. உன் நிமித்தம் தடைகள் நீங்கும். ஏன்னா அந்த 15வது வசனம் கடைசி லைன் சொல்லுது, அப்பொழுது அந்த ஸ்திரீ பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டாள். ஆபிரகாமை விட்டுட்டு யாரை இட்டுன்னு போயிட்டாங்க? சாரால ராஜா அரண்மனைக்கு கூட்டின்னு போயிட்டாங்க. அழகானவன் கூட்டின்னு போயிட்டாங்க. ஆனால் ஒருத்தனாலும் தொட முடியல. அல்லேலூயா. அங்கே அழகை குறித்து பேசுது, நான் உங்க குறித்து பேசுகிறேன், உன்னை ஒருத்தனும் தொட முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. உன் நிமித்தம் தடைகள் உடைக்கப்படும். அல்லேலூயா. அவன் பயந்துன்னு டைட்டிலை மாற்றினான், ஆனாலும் யாராலையும் கை வைக்க முடியல. அதுக்கு அடுத்த வசனத்தில் என்ன போட்டிருக்கு? 17 ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராள் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகா வாதையினால் வாதித்தார். உங்க நிமித்தம் தடைகள் மாறுங்க. அல்லேலூயா. உங்க நிமித்தம் தடைகள் நீங்கும். உங்க குடும்பத்தில் என்ன தடைகள் இருந்தாலும் இன்னைக்கு உற்சாகமா சொல்லுங்க, என் நிமித்தம் தடைகள் நீங்கும். அல்லேலூயா. இவன் ஏற்கனவே பஞ்சத்தில் அடிப்பட்டவன், எகிப்தில் எப்படியாவது வாழணும்னு வந்தான். ஆபிரகாம் சாராளை கொண்டு எகிப்துக்கு எதுக்கு வந்தான்? எதனா சாப்பாடு கிடைக்கும், எதனா வாழலான்னு வந்தான். அந்த இடத்துல இந்த ப்ராப்ளம் இருக்கும்போது சாராளின் நிமித்தம் அவள் கொண்டு போகப்பட்டதை கர்த்தர் பார்த்த உடனே பார்வோன் வீட்லேயும் தேசம் முழுவதும் என்ன வந்துடுச்சு? வாதை வந்தது. வாதை வந்த உடனே பார்வோனுக்கு தெரிஞ்சது இது யாரால வந்தது? நம்ம பண்ண ஒரே தப்பு. அப்போதான் கூப்பிட்டு பேசுகிறான், ஏன் இப்படிலாம் பண்ணன்னு. அந்த கடைசி வசனம் அழகா முடியுது. பார்வோன் அவனை குறித்து தன் மனுஷருக்கு கட்டளை கொடுத்தான். அவர்கள் அவனையும் அவன் மனைவியையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அனுப்பிவிட்டான். நல்லா கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுவோம். உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் நீங்க தேடி காணாம போற அளவுக்கு கர்த்தர் உங்க கையில எல்லாத்தையும், அவங்க எல்லாரையும் விரட்டி அடிப்பார். அல்லேலூயா. உன் காரியத்தை கையில் எடுத்துன்னு வந்து தந்துருவார். அல்லேலூயா. உன் நிமித்தம் தான் தடைகள் மாறும். அல்லேலூயா. அங்கே எங்கேயுமே ஆபிரகாமால் நடந்ததுன்னு எங்கேயுமே போடல. நானும் பற்றி பார்த்தேன், நிறைய ரெஃபரன்ஸ் எடுத்தேன். யார் நிமித்தம்? சாராள் நிமித்தம். அவளை தொட போன உடனே ஷாக் அடிச்சிச்சு. நான் விசுவாசிக்கிறேன், உங்களை யாருன்னா தொட்டா ஷாக் அடிக்கணும். அல்லேலூயா. உங்களை தொடணும்னு நினைச்சான் அவன் பார்வோன். அவன் அரண்மனைக்கு கூட்டி கொண்டு போனான்னு தான் முடியுது. அந்த 14வது வசனம் என்ன போகுது? 15 என்ன போடுது? அரண்மனைக்கு கொண்டு போக பட்டாள். உங்களை எங்கன்னா தூக்கணும்னு நினைச்சாவே அங்கே வாதை வந்துடுங்க. அல்லேலூயா. உங்களை தொடணும்னு நினைச்சா அந்த இடத்துல அவன் ஓடிடணும். அல்லேலூயா. உன் நிமித்தம் தடைகள் நீங்கும். அல்லேலூயா. இல்லைன்னா ஆபிரகாமா அங்கே பிச்சைக்காரனா அடிமையாக இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் விசுவாசத்தின் தந்தை. ஆனால் யார் நிமித்தம்? உங்கள் குடும்பத்தில் உன்னை தொட நினைத்தவன் தன் கண்ணின் மணியை தொடுகிறான். அல்லேலூயா. கவலையப்படாதீங்க. பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, கவலையப்படாத. என்னை தொடணும்னு நினச்சா அவனை தூக்கிடுவான். அல்லேலூயா. என்னை தொடணும்னு நினச்சா அவனை தூக்கிடுவார். அல்லேலூயா. பார்வோன் பெரிய ஆளுங்க, அவனை கிட்ட கூட போக முடியாது. ஆனால் தான் ஜனத்தை தொடங்குவது அவர் சும்மா இருக்க மாட்டார். அல்லேலூயா. அவருக்கு வாக்கு தத்தம் பண்ண குடும்பத்தை அந்த வாக்கு தத்தம் நிறைவேறுகிற வரைக்கும் எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாது. அல்லேலூயா. உனக்கு வாக்கு தத்தம் கொடுத்துட்டாரா, உன் நிமித்தம் தான் அதை நிறைவேற்றுவார். அது உன் புருஷனாக இருக்கலாம், உன் தம்பியாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், உன்னை வைத்து தான் அதை நடத்துவார். அல்லேலூயா. சாராள் நிமித்தம் தான் அங்கே விடுதலை, சாராள் நிமித்தம் தான் அங்கே மகிமை நடைபெற்றது. அல்லேலூயா. தடைகள் நீக்கிற நாட்கள் உங்கள் நிமித்தம். அல்லேலூயா. அப்படியே திருப்பிக் கொள்ளும். யாத்திராகமம் 11:1
யாத்திராகமும் 11:1. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, இன்னும் ஒரு வாதையை பார்வோன் மேலும் எகிப்தின் மேலும் வரப்பண்ணுவேன். அதற்குப் பின் அவன் உங்களை இவ்விடத்திலிருந்து போக விடுவான். சமூலமாய் உங்களை போக விடுவதும் அல்லாமல் உங்களை இவ்விடத்திலிருந்து துரத்தியும் விடுவான். மோசே வழி நடத்தினே வராரு. பார்வோன் அங்கே சிறைப்பிடிச்சிடறான் மக்களை. இங்கே பாருங்க, மக்களை வழி நடத்தின்னு வரான். பார்வோன் பெரிய ஆள். இவன் எங்கே போனோம்? கானானுக்கு போகணும். ஆனால் மடக்கிறான். இவன் கர்த்தர்கிட்ட பேசுகிறான். ஆனால் மோசே ஒருத்தர் நிமித்தம், அல்லேலூயா, ஒருத்தர் நிமித்தம். அங்கே என்ன வசனம் போட்டிருக்கு? இன்னும் ஒரு வாதையை பார்வோன் மேலும் எகிப்து மேலும் வரப்பண்ணுவேன். அதன் பின் அவன் உங்களை இந்த இடத்திலிருந்து போக விடுவான். அல்லேலூயா. மோசே ஒருத்தர் நிமித்தம். நிறைய பேர்லாம் இல்லைங்க, அவன் ஒருத்தர் நிமித்தம் கர்த்தர் வாதையை கட்டளையிடுவார். அல்லேலூயா. அவன் ஒருத்தர் நிமித்தம் தான் தடைகள் நீங்கிச்சு. சாரால் ஒருத்தர் நிமித்தம் தான் தடைகள் நீங்கிச்சு. இல்லைன்னா அங்கே அடிமையாக தான் இருந்திருக்கணும். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை அந்த இடத்துல இருந்து கர்த்தர் சொன்னார், மோசேவின் நிமித்தம் அங்கே வாதையை அனுபவித்ததுனால. அந்த வசனம்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த அந்த அவன் உங்களை இவ்விடத்திலிருந்து போக விடுவான். உங்களை போக விடுவதும் அல்லாமல் உங்களை அவ்விடத்திலிருந்து துரத்தியும் விடுவான். எங்கெல்லாம் நீங்கள் கட்டப்பட்டு இருக்கிறீங்களோ கர்த்தர் சொல்லாரு, உங்களை ஃப்ரீ பண்ணிடுவாங்க. அல்லேலூயா. எங்கெங்கெல்லாம் கட்டி வச்சுக்கிறாங்களோ ஃப்ரீ பண்ணிடுவார். உங்கள் நிமித்தம் தடைகள் மாறும். அல்லேலூயா. மோசே நிமித்தம் கர்த்தர் எகிப்திலிருந்து தடைகளை நீக்கினார், கட்ட விழுத்து விட்டார். அல்லேலூயா. இனி கட்ட விழுத்துக்கு நம்ம ஊரெல்லாம் ஓடின்னு இருக்கணும். இல்லை, உன் நிமித்தம். பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, என் நிமித்தம் தடைகள் நீங்கும். பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, என் நிமித்தம் தடைகள் நீங்கும். அல்லேலூயா. ஃபர்ஸ்டில் டைட்டில் மாற்றினாங்க, ஆனாலும் தயவு உண்டாச்சு. அல்லேலூயா. ரெண்டாவது தொடரான்னு நினைச்சான். இங்கேயும் அப்படி நான் ஜனங்களை பிடிச்சி பார்வோன்னு பயமுறுத்தினான். ஆனால் மோசே போய் கர்த்தர்கிட்ட பேசினோடனே மோசே நிமித்தம் அந்த இடத்துல வாதை வந்து எல்லாத்தையும் கட்ட விட்டு விட்டார். தடைகள் எல்லாம் நீங்கிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் போகிறான். அவன் என்ன சொல்கிறான்? கட்ட விட்டு துரத்தியும் விட்டுட்டான். என் தேசத்திலே இருக்காத, உங்களை தொடரவன் அவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். அல்லேலூயா. நீ போராடாத, நீ சண்டை போடாத, வாதையை அவர் அனுப்புவார். அல்லேலூயா. உனக்காக போராடுகிறவர். நான் திரும்ப திரும்ப சொல்ல, எங்கேயுமே போராடாதீங்க. உனக்காய் அவர் போராடுவார். உனக்காய் அவர் பரிந்து பேசுகிற நாட்கள். உன் நிமித்தம்தான் தடைகள் நீங்கும். நான் விசுவாசிக்கிறேன், என் குடும்பத்தில், என் ஊழியத்தில் என்னால் தடைகள் நீங்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் டச் பண்ண நினைச்சாலும் அவன் தான் ஓடி போவான். அல்லேலூயா. சாராலை அரண்மனைக்குள் கூட்டி போனார்கள் தான் இருக்குது. அல்லேலூயா. அந்த நிமிஷமே அங்கே என்ன பண்ணிட்டாரு? பார்வோனும் அவர் குடும்பம் தேசம் முழுவதும் மகாவாதையினால் வாதித்தார். அல்லேலூயா. உடனே தெரிஞ்சிச்சு தலைவருக்கு, தொட்டதுக்கே இந்த பாடு, எதனா பண்ணிட்டோன்னா நம்மளால முடியாது சாமி, நீ கிளம்பிட்ட. அல்லேலூயா. கர்த்தர் சொல்லார், உன் குடும்பத்தை எத்தனை பேர் தொட நினைச்சாலும் உன் நிமித்தம் பெரிய தடைகளை நீக்குவார். அல்லேலூயா. உன் சொந்தத்தில் எவ்வளோ பேர் தொட நினைக்கட்டும். அல்லேலூயா. உன் பசங்களை யார் யாரெல்லாம் தொட நினைக்கிறாங்களோ உன் நிமித்தம் தடைகளை மாற்றுவார். அல்லேலூயா. உன் நிமித்தம் தான் அது நடைபெறும். எத்தனை பேர் உறுதியாக சொல்ல முடியும்? என்னால் மட்டும்தான் கர்த்தர் செய்வார். உன்னை கொண்டு தான் செய்வார். பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, உன்னை கொண்டு தான் செய்வார். இந்த கல்யாணத்தை நீ தான் பண்ணி முடிப்ப, இந்த வீடை நீ தான் கட்டி முடிப்ப, இந்த பசங்களை நீ தான் வளர்த்து முடிப்ப. அல்லேலூயா. என்னால் ஏதோ முடியான்னு சொல்ல, உன்னால் மட்டும்தான் முடியும். அல்லேலூயா. அங்கே எல்லாம் பைபிள் ஃபுல்லாக படிக்கும்போது ஆபிரகாமை பற்றி தான் பிரசங்கம் பண்ணுவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன். விசுவாசத்தில் இது செய்தார், அது செய்தார். ஆனால் சாராளின் நிமித்தம் தான் காரியங்கள் எல்லாம் மாறுதலாக முடிந்தது. அல்லேலூயா. நிறைய பேக் டோர்லேயே நம்ம இருக்கிறோம். நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா? எல்லாமே நடக்கும், அவங்க பின்னாடியே தான், முன்னாடியே. ஆனால் கர்த்தர் சொல்றார், சாராளின் நிமித்தம் தயை பாராட்டப்பட்டது. சாராளின் நிமித்தம் தடைகளை உடைத்தெறிந்தார், விடுதலை கிடைத்தது. அல்லேலூயா. மோசே போய் நிற்கிறான்.
மோசே நிமித்தம் கர்த்தர் உடனே காரியங்களை வாய்க்க பண்ணார். அல்லேலூயா. நிறைய சாராளை பற்றி பார்த்தோம். ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளின் நிமித்தம் கர்த்தர் அபிமெலேக்குடைய வீட்டாரின் கர்ப்பங்களை எல்லாம் அடித்திருந்தபடியால் போதும். மூன்றாவது எழுதிங்க, உன் நிமித்தம் எதிரிகளை தாழ்த்துவார். யாருங்க? சத்துருலாம் உன் கீழே கால் கீழே வரும், அப்படிதான் போட்டிருக்குது. அல்லேலூயா. உன் நிமித்தம் எதிரிகளை தாழ்த்துவார். ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளின் நிமித்தம் கர்த்தர் அபிமெலேக்குடைய வீட்டாரின் கர்ப்பங்கள் எல்லாம், அல்லேலூயா, உன்னை தொட்டானா அவன் செத்தான். அல்லேலூயா. இப்படிதான் நான் வாசிக்கிறேன். நீ என்னை தொட்ட, வாயை திறந்து சொல்லுங்களேன், என்னை நீ தொட்ட நீ செத்த. அல்லேலூயா. நான் உறுதியாக சொல்ல, நான் ஏசப்பா புள்ள. அல்லேலூயா. என்னை நீ தொட்டுட்டேன்னு வச்சுக்கேன், நீ செத்துட்ட. அதுதான் சொப்பனத்தில் வந்து சொல்றாரு, நீ அழைப்பித்த ஸ்திரீயின் நிமித்தம் நீ செத்தாய், அவள் ஒருவனுடைய மனைவியாக இருக்கிறாளே என்றான். அப்புறமா தான் அந்த டாபிக் எல்லாமே வரும். ஃபுல்லாக வந்துட்ட பிறகு இங்கே என்ன நடக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன். மூன்றாவது விஷயத்தில் ரொம்ப நிறைய ஆழங்கள் கர்த்தர் அங்கே எனக்கு காண்பித்தார். இங்கே ஒன்றா போய் வாழ்ந்துக்கோ, உன் முக்காடு போட்டுன்னு போன்ட்டான். அவள் அழகானவள், கடிந்து கொள்றான், எல்லாரும் மத்தியில் அசிங்கப்படுத்திட்டான். அந்த ஒரே ஒரு வார்த்தையை கர்த்தர் கேட்டு அடுத்த வசனத்தில் சொல்றாரு, எல்லா கர்ப்பத்தையும் அடைச்சிட்டார். அவன் சொன்ன வார்த்தை என்னது? முக்காட்டு போயிட்டு கிளம்புன்றான். நம்மளை யாருன்னா அசிங்கப்படுத்தினாங்கன்னா புறஜாதி கவலைப்படாது. அல்லேலூயா. இதுங்க அல்லேலூயா கும்பல் சொன்னால் சௌத்திரம் பண்ணாங்க. கர்ப்பங்களை அடைத்தார். அல்லேலூயா. அங்கே பெரிய சண்டை எதுவுமே நடக்கலை. அந்த லைன் முடியும் போது எப்படி போட்டிருக்கு? இது உன் முகத்துக்கு முக்காட்டு இடுவதாக என்றான், இப்படி அவள் கடிந்து கொள்ளப்பட்டாள். எங்கெங்கெல்லாம் நீங்கள் கடிந்து கொள்ளப்படுகிறீங்களோ உங்கள் நிமித்தம் ஒரு பெரிய அழிவை எதிரிக்கு உண்டாக்குவார். அல்லேலூயா. எங்கெங்கெல்லாம் உங்களை துன்புறுத்தி பேசுகிறாங்களோ, எங்கே தாழ்த்தி பேசுகிறாங்களோ, எங்கே அசிங்கப்படுத்துகிறாங்களோ, கர்த்தர் உன் நிமித்தம் அங்கே தடையை போட்டுருவார். அல்லேலூயா. அவங்க வீட்டில் அவங்க ஜாதியில் எல்லாருக்கும் கர்ப்பத்தை அடித்தபடியால் தான் போகுது. அல்லேலூயா. உன் நிமித்தம் எதிரிகளை தாழ்த்துகிற நாட்கள் வந்துருச்சு. நீங்கள் மேலே வருவீங்க, அவன் கீழே போவான். லிஃப்டில் பார்த்துக்கிறீங்களா, ஒருத்தர் மேலே போவார், உன் நிமித்தம் தான் அதை நடைபெறும். பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, உன் நிமித்தம் தான் நடைபெறும். தட்டி சொல்லுங்க, உன்னை அசிங்கப்படுத்திட்டாங்களா, கவலைப்படாத. அல்லேலூயா. உன்னை அசிங்கமாக பேசுகிறாங்களா, கவலைப்படாத. உன் நிமித்தம் எதிரிகளை தாழ்த்துகிற நாட்கள். அல்லேலூயா. நீ போராடாத. அடுத்த வசனம் வாசிக்கும் போது, ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரர்களையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம் பண்ணினார். தடை யாரால உண்டாச்சு? சாராள் நிமித்தம் கர்ப்பங்களை அடைத்த தேவன் மறுபடியும் அதே குடும்பத்தினால்தான் கட்ட விட்டார். அல்லேலூயா. உன் நிமித்தம், திரும்ப திரும்ப சொல்றேன், உன் நிமித்தம் உன்னை யார் எதிர்க்கிறாங்களோ, உன்னை யார் பறையை தூற்றி பேசுகிறார்களோ, கர்த்தர் அந்த இடத்துல உன்னை உயர்த்துவார். அதான் நாங்கள் போட்டிருக்கு, உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா. 2 நாளாகமும் 7:13 வாசித்து முடிச்சிருவோம். 2 நாளாகமும் 7:13. நான் மழை இல்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு அல்லது என் ஜனத்திற்குள் கொள்ளை நோயை அனுப்பும்போது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். தாழ்த்துகிற நாட்கள். சாலமோன் கர்த்தர் சொல்லிட்டாரு, ஆலயத்தை கட்டி முடிச்சிட்டார். அது முன்னாடி வசனம்லாம் வாசிங்க. ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டது. ஆனால் மக்கள் யாரும் உள்ள வரல. எல்லாம் திருப்பி என்ன சொல்கிறாங்க? நாங்கள் எருசலேம்லேயே நல்லா வாழ்கிறோம், எகிப்துலேயே நல்லா வாழ்கிறோம், ஜெருசலேமுக்கு நாங்கள் வரமாட்டோம்.
முரண்டு குடிக்கிறாங்க. அது முன்னாடி வசனம்லாம் வாசித்து பாருங்க. சாலமோன் நிமித்தம் அங்கே தடைகள் நீங்குது. அல்லேலூயா. எதிரிகள் எல்லாம் கால் கீழ் அதான் அங்கே போட்டிருக்கு. கர்த்தர் இரவிலே சாலமோனுக்கு தரிசனமாகி, நான் உன் விண்ணப்பத்தை கேட்டு இந்த ஸ்தலத்தை எனக்கு பலியிடும் ஆலயமாக தெரிந்து கொண்டேன். நான் மழை இல்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்துக்கு வெட்டு கிளைகளை கட்டளையிட்டு அல்லது என் ஜனத்துக்கு கொள்ளை நோய் அனுப்பும் போது, அங்கதான் ஸ்டார்ட் பண்றாரு. உன் நிமித்தம் நான் இப்படி விசுவாசிக்கிறேங்க. அங்க சாலமோனுடைய ஆசை என்னன்னா, ஆலயத்துக்கு ஆளு வரணும். ஆனா யாரும் வரல. ஆனா அவன் ஒருத்தனுடைய ஜபத்தின் நிமித்தம் அவர் அதெல்லாம் கட்டளையிடன்றார். என்ன சொல்றாரு? வெட்டுக்கிளி அனுப்புவேன், வாதையை அனுப்புவேன், தேசத்துல பஞ்சத்தை உண்டாக்குவேன். அப்ப என்ன ஆகும்? மக்கள் ஆட்டோமேட்டிக்கா உள்ள வரணும். அல்லேலூயா. உள்ள வந்தாதான் விடுதலை. அதானே போட்டிருக்கு. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணும்போது என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் அதை கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து இந்த தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். அப்போதான் இந்த வசனம் வரும். இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள், அடுத்த வசனம் முடிக்கிறான், என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்கள் என் இருதயமும் என்னாலும் இங்கே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. சாலமோன் ஒருத்தர் நிமித்தம். அங்கே நிறைய பேர் போடல, படிச்சு பாருங்க. சாலமன் ஒருத்தர் நிமித்தம் எதிரிகள் எல்லாம் கீழே வந்துடுவோம். எதிரிகள்லாம் யாருன்னு நான் கூறிடுறேன்னா, ஜனங்கள், விரோதமாக இருந்த ஜனங்கள். இந்த நாட்களில் உங்களுக்கு யார் யாரெல்லாம் விரோதமாக இருக்கிறாங்களோ எழுதிங்க. உன் காலடியில் வர நாட்கள். பக்கத்தில் தட்டி சொல்லுங்க. உன் காலில் வந்து விழுவாங்க. பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, தைரியமாக சொல்லுங்க. அப்போ தான் விழுவாங்க, இல்லைன்னா நீ தான் போய் விழுவ. உன் காலடியில் வந்து விழுகிற நாட்கள். உன் நிமித்தம் தான் வந்து விழுவான். அல்லேலூயா. உன் நிமித்தம் தான் வந்து விழுவான். அபிமெலேக்கு கிட்ட கர்த்தர் சொல்றாரு, அவளை தொட்டா, இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. இப்போ என்னை நீ தொட்ட நீ செத்த. அல்லேலூயா. சாலமோன் பிரம்மாண்டமாக கட்டிட்டான். ஜெருசலேமில் கர்த்தர் கொடுத்த தரிசனத்துக்கு பெரிய ஆலயம். அது அப்புறம் இடிக்கப்பட்டு அதெல்லாம் வேற விஷயம். ஆனால் கட்டி முடிச்சுட்டான். உள்ள யாரும் வரல. எல்லாம் பழையபடி பாகால் அங்கங்கே வேற்று ஜாதியோடு கலந்து சுற்றி நிற்கிறாங்க. கர்த்தர் சொல்றார், வாதையும் இதையும் கட்டளையிட்டேன்னா எல்லாம் உள்ள ஆட்டோமேட்டிக்காக யார் யாரெல்லாம் உங்களை தொத்துனாங்களோ திருப்பி கூப்பிடுவாங்க. தைரியமாக இருக்கும். அல்லேலூயா. வாதையை கட்டளையிடுகிற தேவன். அல்லேலூயா. எதிரிகளை தாழ்த்துகிற நாட்கள் வந்துச்சு. உன் நிமித்தம் ஒரு பெரிய மாறுதலை கண்கள் காணும். அல்லேலூயா. பிரசங்கம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஆபிரகாமை பற்றி நான் பேசலை எங்கேயுமே. சாராள் நிமித்தம் தான் காரியங்கள் வாய்த்தது. அல்லேலூயா. குடும்பத்தில் இத்தனை வருஷம் நான் கிச்சனுக்கு அங்கேயே இருக்கிறேன்னு நினைக்காத. உன் நிமித்தம் தான் தயவு இவ்வளோ நாள் குடும்பத்தில் இருந்திருக்கு. அல்லேலூயா. உன் நிமித்தம் தான் தடைகள் நீங்கி கொண்டே இருக்குது. அல்லேலூயா. உன் நிமித்தம் தான் எதிரிகள்லாம் கீழே விழுகிறாங்க. அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் அப்படியே இருந்தாலும் யார் நிமித்தம் நடைபெற்று கொண்டு இருக்குது? சாராள் நிமித்தம். அல்லேலூயா. மோசே நிமித்தம். அல்லேலூயா. சாலமோன் நிமித்தம் எல்லாம் கால்களில் வந்து விழுகிற நாட்கள். அல்லேலூயா. சந்தோஷத்தோடு நான் உறுதியாக விசுவாசத்தை சொல்ல முடியும். என் நிமித்தம் எல்லாவற்றையும் பண்ணுவார். பெருமையாக பேசின கூட நினைக்காதீங்க. இப்படியே சொல்லுங்க, என் நிமித்தம் கர்த்தர் பண்ணுவாருங்க. அல்லேலூயா. என் நிமித்தம் தயவு உண்டாகும். என் நிமித்தம் தடைகள் நீங்கும். என் நிமித்தம் எதிரிகள் காலில் வந்து விழுகிற நேரம். அல்லேலூயா. சாராள் நிமித்தம் தான் எல்லாத்தையும் செய்து முடித்தார். கவலைப்படாதீங்க, பேக் ஸ்க்ரீன்லேயே இருக்கேன். கர்த்தர் ஒரு நாள் ஃப்ரண்ட் ஸ்க்ரீனில் எத்தனை வருவார். அல்லேலூயா. இவங்க நிமித்தம் தாங்க எல்லாமே நடந்தது சொல்கிற உண்மையான காலங்கள் வரும். உண்மைகள் சில நேரத்தில் மறைக்கப்படலாம், ஆனால் நீண்ட நாட்கள் மறைக்கவே முடியாது. ஒரு நாள் வெளியில் வந்தே ஆகும். கத்திரிக்காய் முத்துச்சுன்னா இதெல்லாம் நம்ம கரெக்டாக சொல்லுவோம். அல்லேலூயா. கடைக்கு ஒரு நாள் வெளியில் வரும். உண்மை என்றைக்குமே மறைக்கப்படாது. சாராள் ஒருத்தல் நிமித்தமாய்
வாக்குத்தத்தம் நிறைவேற கர்த்தர் எல்லா காரியங்களையும் செய்தார். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஃபஸ்ட்டு மாட்டின பார்வோன்கிட்டயே சாராள் உள்ளே போயிட்டு இருந்தானா, இவளுடைய வாக்குத்தத்தம் குழந்தை. நல்லா யோசிச்சு பாருங்க, குழந்தை. ராஜா தப்பா நடந்திருந்தா இந்த காரியங்கள், அபிமெலேக்கு தப்பா நடந்த காரியங்கள் நடந்திருக்காது. கர்த்தர் நியமித்தது. அல்லேலூயா. யாரை நியமித்தாரோ அந்த காரியங்களை செய்வார். உன் நிமித்தம் தான் பண்ணணும்னா உன் நிமித்தம் தான். எத்தனை ராஜா உன் குறுக்கில் வந்தாலும் எதுவுமே பண்ண முடியாது. அவனை தூங்க கூட விட மாட்டார். அந்த வசனம்லாம் படிக்கும்போது எனக்கு ரொம்ப விசுவாசத்தில் பலனாயிடுச்சு. கர்த்தர் உன் நிமித்தம் எல்லா காரியங்களையும் மாற்றுவார். எழுப்பி நிற்போம். அப்பா, எங்க நிமித்தம்? என் நிமித்தம். ஒரு சாராளின் நிமித்தம் நீங்க பண்ணீங்க, ஒரு மோசே நிமித்தம் நீங்க பண்ணீங்க, ஒரு சாலமோனின் நிமித்தம் நீங்க பண்ணீங்க. எல்லா கண்களையும் மூடி ஜெபம் பண்ணுவோம். என் நிமித்தம் நீங்க ஒரு பெரிய மாறுதலை உண்டு பண்ணுங்கப்பா.